ஜனநாயகன் படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் அஃபீஷியலாக கிடைக்கல அப்படி தான் சொல்லியாகணும். இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் ஹியரிங் கோர்ட்லேருந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கோர்ட்லேருந்து என்ன நடந்துச்சு, ஏன் வந்து இவங்க சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்றைக்கி தான் ஹைகோர்ட்லேருந்து லாஸ்ட் ஹியரிங். ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10:30க்கு வந்து அவங்க கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா முழுக்க இந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 14th ரிலீஸ் ஆக போகுது. எப்படி எம்ஜிஆர் அவர்களுடைய கடைசி படம் ஜனவரி 14th ரிலீஸ் ஆச்சோ அதேமாதிரி விஜய் அவர்களுடைய கடைசி படமும் ஜான் 14 தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு ரொம்ப பரவலாக வந்து இந்த நியூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்ட்லேருந்து இன்னொரு ஒரு இஷ்யூ மாதிரி சொன்னாங்க. ஒரு ஜட்ஜு சொல்கிற இதை வச்சு நாங்கள் வந்து இதை வந்து ஃபுல்லாக தீர்மானம் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து இன்னொரு ஜட்ஜும் வந்து இந்த கேஸை வந்து ரீவிசிட் பண்ணி எங்களுக்கு சொல்லணும். அதனால் எங்களுக்கு இன்னும் ஒரு டைம் வேணும். இந்த கேஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கோர்ட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு ஓகே சொல்லி மத்தியானம் 2:30க்கு வந்து இந்த கேஸ் வந்து ஐ திங்க் 2:30 இல்லை 2:15 நினைக்கிறேன். 2:15க்கு வந்து இந்த கேஸ் வந்து தள்ளி வச்சாங்க. 2:15க்கு அதுக்கப்புறம் அடுத்த ஹியரிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். அந்த ஜட்ஜு வர டிலே ஆனனால 3:30 ஆச்சு. சரி 3:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க பார்த்தா அந்த ஜட்ஜு வர இன்னும் டிலே ஆகிடுச்சு. ஸோ அதனால் கடைசியாக 4:45க்கு வந்து ஆரம்பித்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, சென்சார் போர்டுக்கு சாதகமாக பேசின லாயரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா துஷார் மேத்தா. இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே செகண்ட் ஹையஸ்ட் லா ஆஃபீஸர். இவர் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நேஷ்னல் இஷ்யூஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற ஒரு ஜட்ஜு போல். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினிமா இஷ்யூக்கு அட்வொகேட்டாக வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயமாக தான் இருக்குது சொல்லியாகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே இவர் கேட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் படத்தில் நிறையா மிலிட்ரி சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எப்படி வந்து இவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு மதத்தை எதிர்த்து இருக்குது அப்படின்னு வந்து ஜட்ஜ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷனால் ஒன்றுமே சொல்ல முடியல. கடைசியில் இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ரத்து செஞ்சுட்டாங்க. இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டில் இந்த பிரச்சனையை டீல் பண்ணவே முடியாது. இந்த பிரச்சனையை அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் தான் டீல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 21 தான் டீல் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லேருந்து கேஸ் போட முடியாது. ஸோ அதுக்கு நிறையா ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதுக்கப்புறம் பொங்கல் வரனால, பொங்கல் ஹாலிடேஸ்னால் கோர்ட்டு ஃபுல்லாக லீவுனால ஜனவரி 21 தான் அடுத்த ஹியரிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி அவங்க அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கெலாம் ப்ராப்பராக இது பண்ணிடுவாங்க, அப்ளை பண்ணிடுவாங்க. பட் நமக்கு ஹியரிங் அப்படிங்கிறது 21 தான் வரும் சொல்லியாகணும். ஸோ அதுக்கப்புறம் எப்படி டிலே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது சீரியஸ்லி தெரில. ஒரு பக்கா கமர்ஷியல் படத்துக்கு எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரில. நம்ம தமிழ் சினிமாலே பார்த்துருக்கோம், எத்தனையோ படங்கள்லாம் வந்திருக்கு. ரொம்ப அரசியல் ரிலேட்டடாகவோ ரொம்ப ஒரு கேஸ்ட் ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் இருந்திருக்கு. பட் இந்த ஜனநாயகன் பொறுத்தளவு எதுக்கு இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது சீரியஸ்லி தெரில. ஒன் மேன் வர்சஸ் ஹோல் நேஷன் அப்படி தான் சொல்லியாங்கணும். இந்த ஒரு மனுஷனுக்கு தான், இந்த விஜய் அப்படிங்கிற அந்த ஒரு நபர்கனி தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிறது தெரியும். பட் எதுக்கு இவ்வளோ டீப்பாக குடிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரில. அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீஜனல் பார்ட்டி, உங்களுக்கு ஒரு நேஷ்னல் பார்ட்டி கூட கிடையாது. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக, அதாவது இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போக வைக்கிறீங்க. இதெல்லாம் ரொம்பவே அன்ஃபேராக இருக்குதுன்னு தான் சொல்லியாகணும். ஈவன் நிறையா சினிமா டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பழைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, ஃபஸ்ட்டு சென்சார் போர்டில் இவங்களே உட்காரக்கூடாது. சென்சார் போர்டிலேருந்து பழைய டைரக்டர்ஸ், ரிட்டையர் ஆன டைரக்டர்ஸ், சினிமா ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க தான் சென்சார் போர்டிலேருந்து உட்காரணும். அப்படி உட்காந்தாதான் அந்த சென்சார் போர்டுக்கான தகுதியே கரெக்டாக இருக்கும். இவங்க உட்காந்தாங்க அப்படின்னா இந்த படத்துக்கான ஒர்க்கை வந்து ரெகக்னைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸே அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 500 கோடின்னு. தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் த மேசிவ் பட்ஜெட் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படத்தை நீங்கள் டிலே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ஒரு பின்னாடி ஒரு பிரச்சனை வரும். ஃபைனான்ஷியலி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாமல் போயிடும். பட் ஆப்வியஸ்லி விஜய் படம், லாஸ்ட் படம், என்ன தான் அவ்வளோ சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, படம் வந்து போட்ட காசை எடுத்துகிறோனாலுமே இது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்னால ப்ரொடியூசருக்கு ஒரு கன்சர்ன் வந்து இருக்கும். ஸோ ஏன்னா அவங்க ஒரு இன்வெஸ்ட் பண்ணிக்காங்கிற மொத்தத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து முடிஞ்ச வேகமாக தான் இருக்க பார்ப்பாங்க. அவங்க லேட்டாக்க அவங்களால அடுத்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய கேபிட்டல் வந்து போட்ட காசோட திரும்ப எடுத்தால் தானே அடுத்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியும்.
ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அப்போ ஒரு பழைய டேரக்டர் ஆகட்டும், சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க சென்சார் போர்டில் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகளாக புரிஞ்சு ப்ராப்பராக சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, பிரச்சனை எதுவும் பண்ணாமல். நீங்கள் சினிமாலேயும் அரசியல் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நாடா அப்படின்லாம் கேட்கணுன்னு தோணுது. நான் அப்போலாம் கேட்க ஆரம்பிச்சேன்னா இந்த வீடியோ ரொம்பவே பொலிட்டிக்கலாக போயிடும். ஸோ என்னுடைய ஒரே ஒரு கேள்வி வந்து என்னென்னா, ஆக்சுவலி சென்சார் போர்டில் யூஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அந்த படத்தை வந்து 5 மெம்பர் கொண்ட கமிட்டியை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. 4 பேருக்கு ஓகே, அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் தான் ஓகே இல்லை. எப்போ டிசம்பரில் இந்த நியூஸ் வந்து வந்துருச்சு. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்து தொலைங்கடா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் பிரச்சனைலாம் பண்ணிங்கன்னா சீரியஸ்லி இது வந்து ஒரு சைடு அன்ஃபேராக தான் இருக்குது சொல்லியாங்கணும். ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே அன்ஃபேராக தான் இருக்குது. ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்க முடியாமல் போகிறதுக்கான விஷயமும் இருக்குன்னு தான் சொல்லியாங்கணும். இப்போ அதேமாதிரி ரிலீஸ் டேட்டு ஒரு பெரிய பிரச்சனை. ஏன்னா நீங்கள் ஜனவரி 21க்கு அப்புறமும் இந்த கேஸ் இழுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் டேட் வந்து கிடையாது. பிப்ரவரிலாம் உங்களுக்கு ஹாலிடேஸே இல்லை. நீங்கள் வந்து ஃபுல்லாக வீக் டேஸ் தான் இருக்குது, உங்களுக்கு அப்போ தான் ரிலீஸ் பண்ண முடியும். மார்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாஷோட டாக்ஸிக் வருது, நானியோட பேரடைஸ் வருது, ராம் சரணுடைய பீடின்னு அப்படி ஒரு படம் வருது. ஸோ மார்ச் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய ஆக்டரோட ஃபிலிம் வருது. விஜய் படம் வந்தாலும் ஓகே தான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பட் இவர் படம் வந்து மார்ச் வந்துச்சுன்னா அப்படின்னா ஓவர்சீஸ் அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் பிப்ரவரி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு ப்ராப்பர் ரிலீஸ் ஆகும். இப்போ பிப்ரவரி ரிலீஸ் பண்ண என்ன பிரச்சனைனா, பிப்ரவரி ஒரு சில தமிழ் படம் ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க எல்லாருமே தள்ளி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒரு மொத்த சிஸ்டமுமே வந்து கொலாப்ஸ் ஆகும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ எல்ஐகே, வாத்தியார், கருப்பு, நிறையா படங்கள் வந்து லிஸ்ட்டிலேருந்து இருக்குது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா அந்த ஒரு படத்தோட ரிலீஸ் டேட்டை சுற்றி தான் கிட்டத்தட்ட ஒரு 10 தமிழ் படத்தோட ரிலீஸ் டேட் வந்து இருக்குதுன்னு சொல்லியாங்க. ஏன்னா ஏப்ரல்மே அவங்களால படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, ஏன்னா எலெக்ஷனுக்குனால. ஸோ ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா பிப்ரவரி ரிலீஸ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும். மார்ச் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல்மே படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி இப்போ இன்னொரு நியூஸ் வேறு ஸ்ப்ரெட் ஆகிட்டுக்கு, எலெக்ஷன் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது மூவிஸ், அதாவது கட்சியை சார்ந்து எதிர்கட்சியை தாக்குற மாதிரி ஏதாவது படங்கள் எடுத்தாங்க அப்படின்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஜனநாயகனுக்கு பெர்ஃபெக்ட் ரிலீஸ் டேட் பிப்ரவரி தான். அதை விட்டுட்டாங்க அப்படின்னா ஜூன் ஜூலை தான் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ப்ரொடியூசருக்கு இது ஒரு பெரிய தலைவலியான வேலையாக தான் இருக்க சொல்லியாங்கணும். ஆடியன்ஸ் ஆகிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு ஒரு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம இப்படி அலைய விடுறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தளபதி விஜய் ஃபேனாக மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா ஃபேனாக உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.